ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியன் பேங்கிங். இந்திய வங்கியியலின் தற்காலிக போக்கு அப்படின்னாலே நம்ம முதல் ஞாபகம் வர்றது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது பரஸ்பர நிதிகள். பரஸ்பர நிதினா நம்ம ஞாபகத்துக்கு வர்றது யூடிஐ ஞாபகம் வச்சுக்குவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல முதலீட்டாளரிடமிருந்து பெறப்பட்ட நிதிகளை கூட்டாக நிர்வகிக்கும் நிறுவனங்களே பரஸ்பர நிதிகள் என அழைக்கப்படுகின்றன. இவ்விதமாக பல முதலீட்டாளரிடமிருந்து சிறிய அளவில் பெறப்பட்ட நிதிகளை ஒன்று திரட்டி இந்நிறுவனங்கள் பலதரப்பட்ட கழக ஈடுகளில் முதலீடு செய்கின்றன. இவைகளும் சேமிப்பு வாய்ப்புகளையும் முதலீடு வாய்ப்புகளையும் ஒன்றிணைக்கும் சங்கிலியாக செயல்படுகின்றன. அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட இருந்து இப்போ ஒரு 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட ஆளுக்கு ஒரு 500 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆளுக்கு 500 வாங்கி 2500 ஆகும். அதை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதுல இருந்து வர்ற டிவிடெண்டை வந்து அந்த 5 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. இவ்விதமான பொறுப்பை ட்ரஸ்ட் அமைப்பதன் நோக்கம் இந்நிதிகளை முதலீடு செலுத்தினால் பெறப்பட்ட லாபங்களை இந்நிதியின் முதலீட்டாளர்களுக்கு பிரித்து அளித்தலை உறுதி செய்தலே ஆகும். பிரித்து கொடுத்துருவாங்க. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, ஏட்டுக்கடன் தரகு வணிகம் ஃபேக்டரிங் அப்படிங்கிறது வந்து 1991ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது வந்து வணிக வங்கிகளுக்கு செய்யப்படும் ஒரு நிதி பணி. உதாரணமாக வணிக வங்கிகளுக்கு வந்து உண்டியல்களை கொள்முதல் செய்தல், கழிவு செய்தல், ஏட்டுக்கடன் மீது அதிக பற்று, இந்த மாதிரி. இது ரிசர்வ் வங்கி 1988இல் கல்யாண சுந்தரம் குழு என்ற ஆய்வுக்குழுவை நியமித்தது இதை கண்டு பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கி, கனரா வங்கி போன்றவை ஃபேக்டரிங் பணிகளை செய்து வருகிறது. அடுத்து வாடிக்கையாளர் பணி கஸ்டமர் சர்வீஸ் 1992 to 93ஆம் ஆண்டு. வாடிக்கையாளர் பணி ஒட்டுமொத்த நிதித்துறை சீரமைப்பின் முக்கியமான பங்கு. இதில் வந்து ரூ. 5000 வரையான உள்ளூர் காசோலைகளை உடனே வரவு வைத்தல். வங்கியில் வாடிக்கையாளர் பணி மீதான காய்போரியா 1990 குழுவின் பரிந்துரைகள் வங்கியில் வாடிக்கையாளர் பணி மேம்படுத்தப்படும். அப்போ வங்கியில் வாடிக்கையாளர் பணினா என்ன குழுனா காய்போரியா 1990. அடுத்து துணிகர முதலீடு வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னாலே துணிகரம் என்பதற்கு புதிய அபாயகரமான வணிகம். இந்த வெஞ்சர் கேபிட்டல் அடிக்கடி கேட்குறாங்க. புதிய அபாயகரமானனாலே துணிகர முதலீடு தான். ஒவ்வொரு புதிய வணிக இயக்கமும் அபாயமானதே ஆகும். அடுத்து வங்கி இணையம் பேங்க் நெட். நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் பயன்படுத்தும் வகையில் கூட்டுறவு முறையில் வங்கி இணையம் என்ற ஒரு பொதுவான தகவல் தொடர்பு உள்ளது. அடுத்து ஏடிஎம் உங்களுக்கு தெரியும். அது வந்து 1987 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை அறிமுகப்படுத்தியது ஹெச்எஸ்பிசி வங்கி. அடுத்து இணைய வங்கி நெட் பேங்கிங், அது உங்களுக்கு தெரியும். அடுத்து வைப்பு காப்பீட்டு திட்டம் டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இப்போ 1962 பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டது. வைப்பு காப்பீட்டு திட்டம் 1/1/1962 முதல் அமுல்படுத்தப்பட்டது. 15/7/1978 முதல் வைப்பு காப்பீடு மற்றும் கடன் உத்தரவாத கழகம் என்று மறுபெயரிட்டு அழைக்கப்படுகிறது. இப்போ அதோடைய பேர் வந்து கடன் உத்தரவாத கழகம். இக்கழகம் சிறிய வைப்புதாரர்களுக்கு காப்பீட்டின் மூலம் பாதுகாப்பும், சிறிய கடன்தாரர்களுக்கு வங்கிகள் அளிக்கப்பட்ட கடன்களுக்கு வங்கிகளுக்கு உத்தரவாதமும் அளிக்கிறது. அடுத்து தங்க வைப்பு திட்டம் கோல்டு டெபாசிட் ஸ்கீம். இத்திட்டத்தின் நோக்கம் வங்கியில் முறையாக மூலம் மக்களிடமும் கோவில் போன்றவரிடமும் உபயோகப்படாமல் உள்ள தங்கத்தை சேகரித்து அவற்றை உற்பத்தி சார்ந்த நோக்கத்திற்கு பயன்படுத்தலே ஆகும். 1999ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட திட்டம் இது. அடுத்து மின்னணு வங்கியல் இ பேங்கிங். அது இ பேங்கிங் மூலமா இப்போ பங்குச்சந்தை முதலீடுகள் இது பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு கோடு கொடுப்பாங்க. மின்னணு வங்கியல் முறையில் அனைத்து வங்கியல் சார்ந்த நடுவிலுக்கும் ஒரு கோடு கொடுப்பாங்க. இந்த கோடு மூலிமா நம்ம டீலிங் பண்ணிக்கலாம். அடுத்து மின்னணு நிதி மாற்றம். உலகம் முழுவதும் பரந்துபட்ட நிதி சார்ந்த தொடர்பு கழகம், அதாவது SWIFT ஸ்விஃப்ட் மூலியமா, அதாவது சொசைட்டி ஃபார் த வேர்ல்டு வைடு ஃபைனான்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இதோடைய இது. அடுத்து மின்னணு தீர்வு முறை எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சிஸ்டம். மின்னணு வங்கியில் மின்னணு தீர்வு முறை எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் ECS என்ற முறை உள்ளது. இம்முறையின் கீழ் வாடிக்கையாளர் தமது காசோலை ஒன்றில் தமது கையெழுத்தை இட்டு பின் அதனை ரத்து செய்து அதனை வங்கியரிடம் அளித்துவிட வேண்டும். அதை வச்சு வங்கியர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாடிக்கையாளர்கள் வேண்டுகோளுக்கிணங்க வாடிக்கையாளர் சொன்னதுக்காக அவருக்குரிய மாதாந்திர வருடாந்திர செலுத்தல்கள், அவரை அங்கங்கே பணம் கட்டணுமோ அதெல்லாம் வந்து பேங்க் கட்டிட்டு அவங்க அக்கௌண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட்டை டேலி பண்ணிக்குவாங்க. இந்த மின்னணு தீர்ப்பு முறையின் கீழ் செலுத்துகின்றனர். எடுத்துக்காட்டு தொலைபேசி கட்டணம், வீட்டு கடன் தவணைகள் போன்றவை. அடுத்து பற்று அட்டைகள் டெபிட் கார்டு. பற்று நடவடிக்கைகள் மின்னணு சாதனம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
இது உங்களுக்கு தெரியும் டெபிட் கார்டுனா என்னன்னு. அடுத்து ரிசர்வ் பேங்க் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ரிசர்வ் பேங்க் வந்து 1656 நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து தோன்றியதுதான் உலகில் முதல் வங்கியான ஸ்வீடன் நாட்ரிக்ஸ் வங்கி. இம்மைய வங்கி 1897ஆம் ஆண்டு பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமை, அப்போ பணத்தை வெளியிடுறதுக்கு முழு உரிமை 1897. அடுத்து தென்னாப்பிரிக்க ரிசர்வ் வங்கி வந்து 1921, சீன மைய வங்கி வந்து 1925 மற்றும் இஸ்ரேல் மைய வங்கி வந்து 1954. சரி, இதெல்லாம் வந்து வெளியிது. இந்தியாவில் வங்கியின் வரலாறு வந்து 1770 பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் தான் முதல் இந்திய வங்கி வெள்ளையர்கள் ஆட்சியில். அடுத்து இந்தியாவில் உள்ள பிரசிடென்சி வங்கிகளால் கட்டுப்படுத்தப்பட்டது. அதாவது பிரசிடென்சி வங்கினா என்னன்னா, பேங்க் ஆஃப் பெங்கால் 1809, பேங்க் ஆஃப் பாம்பே 1840, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843. இது 3 தான் பிரசிடென்சி பேங்க். இந்த 3ஐயும் வந்து 1921 ஒருங்கிணைச்சாங்க. 1955 இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் வச்சாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு RBIன்னு 1934ஆம் ஆண்டு சட்ட விதிப்படி 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இது செயல்படுது. இதோடைய தலைமையகம் வந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது கல்கத்தாவிலிருந்து. ஆப்சன் ஸ்மித் RBIயின் முதல் ஆளுநர் ஆவார். அடுத்து கடைசி நிலை கடன் அப்படின்னாலே ஈவோன். அடுத்து ஆளுநர் 4 துணை ஆளுநர்கள் மற்றும் மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்களை கொண்டது. ஷெர்ஷா சூரி என்பவரால் ரூ.1க்கு 40 செம்பு நாணயங்கள் என்ற விதத்தில் முதல் ரூபாய் நோட்டு எப்படி வெளியிட்டிருக்காங்க பாருங்க. இது இந்த பணம் ரூபாய்ங்கிறது ருப்பியா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்ல இருந்து வந்திருக்கு. அடுத்து ரூபா நோட்டில் வந்து 17 மொழிகள் எழுதப்பட்டிருக்கும். முன்பக்கத்தில் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் பின்பக்கத்தில் மிச்சம் 15 மொழி இருக்கும். அடுத்து மைய வங்கியின் பணிகள் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. என்னென்ன பணிகள்? பண அதிகார அமைப்பு, மானிட்டரி அத்தாரிட்டி. அடுத்து காகித பண வெளியீடு. காகித பணம் இவங்க தான் வெளியிடுறாங்க. அதாவது இந்தியாவில் நாணயங்கள் மற்றும் 1 ரூபாய் பணத்தை தவிர மிச்சம் எல்லாமே வெளியிடுறது யாருன்னா ரிசர்வ் வங்கி. அடுத்து வங்கி உரிமங்கள் வழங்குவோர். சட்டப்பிரிவு 22 படி ஏதாவது ஒரு வங்கி அமைக்கணும்னா அது வந்து உரிமம் வழங்குறது வந்து இந்த மைய வங்கி தான். அடுத்து அரசுக்கான வங்கி, வங்கிகளின் வங்கி, கடைசி நிலை கடன் ஈவோன். கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னா என்னன்னா, வணிக வங்கிகளுக்கு தீர்க்க இயலாத நிதி சிக்கல்கள் ஏற்படும் போது நிதிக்கான மற்ற ஆதாரங்கள் இல்லாத சூழ்நிலையில் அச்சிக்கலில் இருந்து மீள்வதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி ஈட்டுக்கடனை அளித்து உதவுகிறது. இதுதான் நம்ம கடைசி நிலை கடன் ஈவோன்னு சொல்றோம். அடுத்து தீர்வாக செயல்படுகிறது. அந்நிய செலாவணி பாதுகாவலன். பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறது. அரசு கடன் பத்திரங்களை நிர்வகிக்கிறது. மேம்பாட்டு பணி, பணவியல் மற்றும் இதர தகவல்களை வழங்குகிறது. பரிவர்த்தனை மேலாளர் மற்றும் நெறியாளர். வங்கி குறை தீர்ப்பாய திட்டம். இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள். ஓகே, அடுத்து வந்து கடன் கட்டுப்பாட்டு அளவுகள், கிரெடிட் கண்ட்ரோல். அது பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ். கடன் அளவு கட்டுப்பாடு, கடன் தன்மை கட்டுப்பாடு. கடன் அளவு கட்டுப்பாடுல 3 இருக்கு. வங்கி வீத கொள்கை, வெளிச்சந்தை நடவடிக்கை, மாறும் குறைந்தபட்ச வங்கி ரொக்க இருப்பு விகிதம். அடுத்து கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை, அதுல வந்து 6 இருக்கு. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறையில ஃபர்ஸ்ட் வங்கி வீத கொள்கை. வங்கி வீத கொள்கைனா மைய வங்கியானது எந்த விகிதத்தில், அதாவது டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசி, முதல்நிலை மாற்றுச்சீட்டு மற்றும் பிணையங்களை தள்ளுபடி செய்கிறது அப்படிங்கிறது தான். அதனால தான் அதோடைய பாலிசி இன்னொரு பேர் டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசி. 2வது வெளிச்சந்தை நடவடிக்கை அப்படின்னா பொதுச்சந்தையில் அரசின் கடன் பத்திரங்களை வெளியிடுவதும் திரும்ப பெறுவதும் குறித்து அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து மாறும் ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னா பணவியல் கொள்கையின்படி ஒரு கருவி முதலாக இது வந்து முதலாக கீன்ஸ்ங்கிறவர் பரிந்துரைத்தாரு. அமெரிக்க மைய வங்கியில தான், ஃபெடரல் வங்கியில தான் இந்த இது வந்து ஃபாலோ பண்றாங்க. அடுத்து கடன் தன்மை கட்டுப்பாடு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கடன் பங்கீடு. இது ஒரு பழமையான முறை, இங்கிலாந்துல செயல்படுது. மாறும் பொறுப்பு இதுல இருக்கு. அடுத்து நேர நடவடிக்கைகள், நெறிமுறை தூண்டல், அடிக்கடி கையாளும் முறை, விளம்பரப்படுத்துதல், நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல், தவணை முறை மற்றும் கொள்முதல் முறை போன்றவற்றில் நுகர்வோர் செலுத்துவதை வந்து அதிகப்படுத்துறது. அடுத்து விளிம்பு நிலை தேவை தொகை, அதாவது அமெரிக்காவில் பயன்படுத்தப்படுகிறது. பங்குச்சந்தை, ஊக வணிகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தப்படுகிறது. ரெப்போ மற்றும் மீள் ரெப்போ விகிதம் பற்றி சொல்லியிருக்குது.